ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல ஒரு கொடூரமான ஃபீமேல் ரிவெஞ்ச் மூவி தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் சில பகுதியை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது போலவே 1825 ஆஸ்திரேலியாவிலையும் சில பகுதியை அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த பகுதியில் வாழ்ற அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பிரிட்டிஷ்காரங்களால அந்த பொண்ணுக்கு நடக்கிற அநீதி, அவளுக்கு இழைக்கப்படுற கொடூரம், இதனால பாதிக்கப்பட்ட அந்த சாதாரண பொண்ணு எப்படி ஒரு புரட்சியாளரா மாறுறா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேரு த நைட்டிங்கேல். 2018 வெளில வந்த படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களை எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகியத்துல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட கதைக்களம் நகர்ற ஆண்டு 1824. பிரிட்டிஷ் கவர்மெண்டால அடிமைப்படுத்தப்பட்ட ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பகுதி. இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அவளோட 4 மாத குழந்தை. நல்லா அழகா லட்சணமா இருக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கிளார். இந்த பொண்ணு ஒரு ஐரிஷ், அயர்லாந்தை சேர்ந்த பொண்ணு. இவங்க எங்க பிரிட்டிஷ்காரங்க தங்கி இருக்கிற இடத்துல அவனுங்களுக்கு பணிப்பெண்ணா இருப்பாங்க. அதாவது அவங்க உடைகளை வெளுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கான சில வேலைகளை செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான பணிப்பெண்ணா இருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ஐடியன். இவனும் அங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எடுபடி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை, 4 மாத குழந்தை. இவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இவங்க வேலை பார்க்குற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய காட்டு பகுதியை கடந்து தான் போகணும். அங்க எதுவும் வீடெல்லாம் இருக்காது. அதனால எப்ப வேலைக்கு போனாலும் ஒரு கத்தியை தனக்கு பாதுகாப்புக்காக எடுத்துட்டு போவாங்க. அங்க போயிட்டு குழந்தைய விட்டுட்டு தன்னோட ரொட்டீன் வேலையை தொடங்கிடுவாங்க. அங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல ஒரு பேரட் நடத்திட்டு இருக்காரு ரோஸ். இவர் அங்க உள்ள ஒரு 2ஆம் நிலை அதிகாரி. அங்க உள்ள சோல்ஜர்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, ட்ரெஸ் ஒழுங்கா போடல, ஷூ ஒழுங்கா போடல அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க வராரு ஹவுக்கின்ஸ். இவர் தான் இந்த கேம்போட ஹெட், முதல் நிலை அதிகாரிலேயே 1ஆம் அதிகாரி. அப்போ ஹவுக்கின்க்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காண்டி அவனோட நடத்தைய கண்காணிக்க பிரிட்டிஷ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு உயர் அதிகாரி இந்த கேம்புக்கு வராரு. அவரை மகிழ்ச்சி படுத்தினா மட்டும்தான் இவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவரை வெல்கம் பண்றதுக்காண்டி தான் இந்த பேரடை ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஹவுகான்ஸ். அங்க வேலை பார்க்குற கிளார் பொண்ணுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கா கூட வேலை பார்க்குற பொண்ணு. நான் கூட மேக்கப் பண்றதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ஏதோ அந்த அதிகாரியோட படுக்க அனுப்ப போறாங்களான்னு பார்த்தேன். பட் ஆனா அதுதான் இல்ல. இந்த பொண்ணு இயற்கையாவே ரொம்ப அழகா பாடக்கூடியவ. இவளுக்கு இங்க ஒரு நிக் நேம் இருக்கு, அதுதான் நைட்டிங்கேல். அப்படியே அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அந்த அதிகாரிக்கு முன்னாடி பாட வைக்கிறானுங்க. இந்த பொண்ணோட பாட்டை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறது அதிகாரி. அப்படியே அதை முடிச்சுட்டு எல்லாரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த அதிகாரி எனக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அப்ப ஹவுக்கின் அங்க உள்ள ஒரு சோல்ஜர்ட்ட, இந்த ஆளு குடிக்க மாட்டாரு, இவரை நம்ம எப்படி மகிழ்ச்சிப்படுத்துறது, எனக்கு என்னமோ ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கிறவனுங்க கண்ணு எல்லாம் கழுகு மாதிரி அந்த பொண்ணு மேலேயே இருக்கு. அதை முடிச்சிட்டு ஹவுக்கின் அந்த பொண்ணை ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். கதவை லாக் பண்ணிட்டு எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு பயந்துகிட்டே பாட்டு பாட அந்த பொண்ணோட பாட்டுல இம்ப்ரெஸ் ஆன ஹவுக்கின் அந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரத்தை கிஃப்டா கொடுக்க அந்த பொண்ணு பயந்துகிட்டே போய் அந்த மோதிரத்தை வாங்குது. அந்த பொண்ணு இப்ப, சார் எனக்கு 3 மாசத்துல லெட்டர் தரேன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுக்கல, எப்போ தருவீங்கன்னு சொல்லி கேட்க, கதை என்னன்னா அந்த பொண்ணு ஜெயில இருந்திருப்பா. இங்க வந்து இவனுக்கு 3 மாதம் தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தா லெட்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த லெட்டரை கொண்டு இந்த பொண்ணு அங்க கொடுத்தாக்கா இவளை விடுதலை பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்காக தான் அந்த பொண்ணுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. லெட்டரை கேட்டதான் அந்த ஹவுக்கினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, பத்தாவதுக்கு ஒரு அயர்லாந்துக்காரன புருஷனாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், மேல போக்குவரத்துக்காண்டி ஒரு குதிரையை உங்களுக்காக கொடுத்துருக்கேன், இவ்வளதையும் பண்ணி உனக்கு இன்னும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட லெட்டர் கேட்கறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். எப்போ உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு, நீங்க கொடுத்த குதிரைக்காக தான் என் புருஷன் 3 வருஷமா அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க ஒன்னும் சும்மா தரல அப்படின்னு சொல்ல, ரொம்ப கோவமான ஹவுக்கின்ஸ் அவளை ஒரே அறையிறான். அரைஞ்சதோட மட்டும் இல்லாம டேபிள்ல கவுத்து பிடிச்சி அவளோட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அங்கனையே கொடூரமா ரேப் பண்றான். அவனோட இறுக்கமான புடியில இருந்து அவளால மீள கூட முடியல. அவ கண்ணுல தண்ணி தார தாரையா ஊத்த ஒண்ணும் பண்ண முடியாம சுருண்டு கிடக்கா. அந்த நேரம் பார்த்து அங்க வந்துடுறாரு அந்த பிரிட்டிஷ் உயர் அதிகாரி. இந்த பொண்ணு கண்ணீரோட அங்க இருந்து நகர்ந்து போயிடுறா. அங்க வந்தவர், உன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பைத்தியக்காரங்களா, சும்மானாலும் வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு குண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, இதுதான் நீ அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருக்க லட்சணமான்னு சொல்லி திட்டுவாரு. அதுக்கு அவன், இந்த இடத்த சுத்தி கருப்பின மக்கள் இருக்காங்க, அவங்க அங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் வானத்தை நோக்கி சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்வான். ஆமா, கிழிச்சானுங்க, கல்ல குடிச்சிட்டு போதையில சட்ட கூட இல்லாம சுட்டுக்கிட்டு திரிறானுங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாரு. இப்போ கிளாரா கிச்சனுக்கு போவா. கூட வேலை பாக்குற பொண்ணு அவளை செமையா திட்டுவா. பாட கூப்பிட்டா பாடிட்டு மட்டும் வராம புது ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுனால எல்லா அதிகாரியும் போய் மயக்கிட்டு வரியா, நீ பாட்டுக்கு ஊருமே போயிட்டா, உன் குழந்தைங்க கராங்கரான்னு கத்துது, இவளை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி திட்டுவா. ஏற்கனவே வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இந்த பொண்ணு வேற அவளை காயப்படுத்துறா. அப்புறம் அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தன் ஹஸ்பண்ட் ஆச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போன பொண்ணு குழந்தைக்கு கதையை சொல்லி தூங்க வச்சுட்டு தான் புருஷனோட பேச ஆரம்பிக்கிறா. பேசிட்டு இருக்க தான் ஒய்ஃபோட முகத்துல இருக்கிற காயத்தை பாக்குறான் ஐடின். என்னது முகத்துல காயம், யார் அடிச்சது, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க நடந்த தான் புருஷன்கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது சாதாரண காயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை மறைச்சிடறா. அப்புறம் அந்த லெட்டர் கேட்க போறேன்னு சொன்னி அந்த விஷயம் என்னாச்சு, ஹவுக்கின்ஸ் லெட்டர் கொடுத்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல லெட்டர் கேட்டேன், லெட்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. நான் வேணா நாளைக்கு ஹவுக்கின்ட்ட கேட்கவா, ஏற்கனவே அவனோட ப்ரமோஷனோட பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு, சப்போஸ் அவன் ப்ரமோஷன் கிடைச்சிட்டுனா இங்க இருந்து போயிருவான், அப்படி அவன் போயிட்டானாக்கா அவனுக்கு லெட்டரும் கிடைக்காது, நீ விடுதலை ஆகிறது சிரமமாயிரும் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு, இல்ல நாளைக்கு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் கிளார் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஹவுக்கின் அழைச்சிக்கிட்டு போறான். இதை பத்தி கேட்க போனவன் ரொம்ப கோவமா திரும்பி அதே வேகத்துல வந்துடுறான். ஹவுக்கின் இவங்கிட்டையும் லெட்டர் தர முடியாதுன்னு சொல்லிட்டான் போல. அப்புறம் நைட்டு சோல்ஜர் எல்லாம் உட்காந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த உயர் அதிகாரி இவங்க குடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமா திரும்பி போறாரு. ஏடின் இப்ப ஃபுல்லா சரக்க போட்டுட்டு ஹவுக்கினை பார்த்து பேச போறான். இந்த பொண்ணு வேணாம் தடுக்க அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போய் பேசுறான். என் ஒய்ஃப் உனக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா, நீ 3 மாசத்துல லெட்டர் தரேன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்க, எப்போ நீ இந்த லெட்டர் தர அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் உன் பொண்டாட்டிக்கு எப்போ லெட்டர் தரணும்னு எனக்கு தெரியும், அடிமை நாயை எதை பத்தி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்ல கோமான ஏடின் ஹவுக்கினை அடிச்சிடறான். அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தனை அடிச்சுக்கிறானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்கிறது அந்த ஹையர் ஆபீஷியல் பாத்துறாரு. பார்த்தவரு ஹவுக்கின் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டும் குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த தப்பிச்சு போறதுக்கு. இன்னொரு பக்கம் ஹவுக்கின் அந்த கேப்டனை போயிட்டு மீட் பண்றான். அப்ப அந்த கேப்டன் சொல்றாரு, நாங்க வந்ததே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான், ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு அது கிடைக்காது போல, உனக்கு சுத்தமா நிர்வாக திறமையே இல்ல, இருக்கிற வேலைக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னைய நம்பி எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறது அப்படின்னு. அதனால நான் மேல இடத்துக்கு சொல்ல போறேன், உனக்கு இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் இந்த ப்ரமோஷனுக்காக நான் 4 வருஷமா உழைச்சிருக்கேன், இந்த ப்ரமோஷனை நான் எப்படி வாங்கியே தீரும் அப்படின்னுவான். அதுக்கு அவர் இருக்கிறதே 4 நாள் தான், அதுக்குள்ள நீ ஹெட் ஆபீஸுக்கு போயிட்டு உன் தரப்பு நியாயத்தை சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இங்க இருந்து அந்த ஹெட் ஆபீஸ் இருக்கிற இடத்துக்கு போனாலே 8 நாள் ஆகும், நான் எப்படி இந்த குதிரையை வச்சுக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவான். அதுக்கு அவரு, நீ எப்படியா நடந்தாவது போ, குதிரையில தான் போ, அதை ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன்னால முடிஞ்சா அங்க போயிட்டு நீ ப்ரமோஷன் வாங்கிக்க அப்படின்ட்டு போயிருவாரு. ஹவுக்கின் வேகனா வந்து ரோஸ் கிட்ட, இன்னும் 3 நாளுக்குள்ள நம்ம எப்படியாவது ஹெட் ஆபீஸுக்கு போய் ஆகணும், அதுக்கு ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்கும், இங்க இருக்கிற கருப்பினத்தவளை எவனையாவது ஒருத்தவனை புடிச்சு அங்க போறதுக்கான ஷார்ட் ரூட்டை கேட்டுக்கிட்டு பயணத்துக்கான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அங்கிருந்து கிளம்பணும் லூசு ஜாகோவையும் கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த கிளாரோட வீட்டுக்கு போறான். இவனுங்களை அங்க பார்த்த கிளாருக்கும் ஈடனுக்கும் ஒரே ஷாக் ஆகுது. இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா இவனுங்க வேற வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திசை தெரியாம முடிக்கிறாங்க. ஏடன் ஹவுக்கின்ட்ட, நாங்க இனிமேட்டு இங்க இருக்க மாட்டோம், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னோட ப்ரமோஷனுக்கு எடுத்த உடனே அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, உன் கண் முன்னக்க உன் பொண்டாட்டியை கெடுக்கிறான், அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு போறா அப்படின்னுவான். அதை கேட்ட ஏடன் அவனை கோவம் வந்து அடிக்க போவ கூட இருந்த ஜாகோவும் லூஸ் அவனை பிடிச்சிடானுங்க. இப்ப ஹவுக்கின் கிளார பிடிச்சிக்கிட்டு, இவ என்னோட ப்ராப்பர்ட்டி, நீ என்ன விட்டு இவளால போக முடியாது, அவளை அவன் கண் முன்னாடியே ரேப் பண்ண போறான், அதை கண்டு நீ புலகாயுதம் அடைஞ்சிக்க அப்படின்றான். அதை கேட்ட ஏடன் கடந்து துள்றான். இவனுக்கு 2 பேரும் அவனை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டானுங்க. இப்போ அவன் கண் முனியா அவன் ஒய்ஃப ரேப் பண்றான். அதை பார்த்த ஏடன் அவன் மேல பாஞ்சு போய் அடிக்க போக ஹவுக்கின்ஸ் அவன் வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து அவனை அங்கேயே சுட்டு கொலை பண்றான். இந்த சமயத்துல குழந்தை வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க ஜாகோவை விட்டு அந்த குழந்தையோட வாயை பொத்த சொல்றான். லூசு கிட்ட, உனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தா நீனும் கற்பழிச்சுக்க அப்படின்னு சொல்ல அவன் அவளை கொடூரமா ரேப் பண்றான். இவளும் புலிக்கையில மாட்டின மானு மாதிரி கதறி சாவுறா. திரும்ப அந்த குழந்தை விடாம கத்திக்கிட்டு இருக்க, அதை ஆஃப் பண்றான்னு சொல்ல ஜாகோ அந்த குழந்தைய தூக்கி செவுத்துல அடிச்சு அங்கனே கொலை பண்ணிடுறான். குழந்தைய செவுத்துல அடிச்சதை பார்த்து கதர்ன கிளார ஜாகோவை விட்டு அடிச்சு கொலை சொல்றான். அவனும் மண்டையில அடிச்சு அவளை அங்கனே காலி பண்றான். திரும்பி விடிஞ்சா அதுல கிளார் மட்டும் அவங்க அடிச்சதுல மயக்கத்துல இருந்திருக்கிறா, சாகல. மயக்கம் தெரிஞ்சு முழிச்சு பாக்குறா. ஒரு பக்கம் குழந்தை இறந்து கிடக்கு, இன்னொரு பக்கம் புருஷன் இறந்து கிடக்குறான். ஒரே கதறா. இறந்த குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே ஹவுக்கின்ஸ் கோட்டையை நோக்கி போறா. இவளே மனவேதனையில போயிட்டு இருக்க. இவ கூட வேலை பாக்குற ஒருத்தி எதுக்கு வந்தவ, என்னடி இன்னைக்கு லேட்டா டெய்லியும் இதே வேலையா போறா அப்படின்னு கேட்க அதுக்கு இவ, ஏண்டி என் குழந்தைய கொண்டுட்டாண்டி ஹவுக்கின், அவனை சும்மா விட மாட்டேன்னு கத்துறா. அங்கிருந்து கோட்டைக்கு போனவ அங்கிருந்து அதிகாரி ஒருத்தனை பார்த்து, ஹவுக்கின் என் குழந்தைய புருஷன் 2 பேரையும் கொண்டுட்டு என் குடும்பத்தையே அனாதையாக்கிட்டான், அவனுக்கு தண்டனை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவனே எனக்கு உயர் அதிகாரி, அவனை நான் எங்க தண்டனை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுறான். அங்கிருந்து இறந்த குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல இருந்த தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. அங்க போயிட்டு அந்த பிள்ளையோட புருஷன் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றா. ஹவுக்கினை கொலை பண்றதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணும் அப்படின்றா. அதுக்கு இவன், இந்தாமா ஏற்கனவே அவங்களை எடுத்து நேத்து தான் ஜெயில இருந்து வெளில வந்திருக்கேன், அவங்கள்ட்ட திரும்பவும் என்ன கோர்த்து விட பாக்குறியம்மா, என்னால உனக்கு உதவ முடியாதுமா அப்படின்றான். அதுக்கு இவன், நீ உதவுனாலும் பரவாயில்ல, என் புருஷனையும் குழந்தையும் வீட்டுக்கும் பக்கத்திலேயே புதைச்சிருங்க, நான் அவனை தனியாலா போய் பழி தீர்க்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அவளை போய் மறிச்சவன், நீ தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்ட, இந்த காட்டுக்குள்ள உனக்கு வழி எதுவும் தெரியாது, அங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் இருக்கான், அவனுக்கு எல்லா வழியும் தெரியும் இந்த காட்டுல, அவனை போய் பார்த்து அவன்கிட்ட உதவி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்கிருந்து கிளம்புன அந்த கருப்பரின வீட்டுக்கு போறா. அங்க அந்த பையன் இருக்கான், அவனோட பேரு பில்லி. எனக்கு நீ இந்த காட்டுல போறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேக்குறா. என்னால முடியாது, உன்ன மாதிரி வெள்ளையர்களை நான் நம்பவும் மாட்டேன், இப்பதான் 3 பிரிட்டிஷ்காரங்களும் வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், என் மாமன் சார்லே தான் அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னுவான். ஏற்கனவே எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க, ஊர் உள்ள கண்டாலே சுடுறீங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்க உதவணும் அப்படின்னு சொல்லுவான். இவங்கிட்ட ஹவிக்கின கொல்றதுக்கு தான் தேடி போறேன் அப்படின்னு சொன்னா வரமாட்டான்னு சொல்லிட்டு, முன்னாடி போறது என் புருஷன் தான், அவரை தேடிதான் நான் போறேன், நீ அவங்கள்ட்ட என்ன கொண்டு சேர்த்தினாக்கா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், கொஞ்சம் பொருட்கள் இருக்கு வீட்டுல அதையும் தரேன் அப்படின்னு சொல்லுவா. ஏற்கனவே வறுமையில இருந்தவன் காசு தரேன்னு சொல்லுவான், உடனே வழி காமிக்க ஆரம்பிச்சிருவான். இவளும் அவன் பின்னாடியே குதிரையை எடுத்துக்கிட்டு போவா. இவன் எதுவும் இடையில தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் அவன் பக்கம் காமிச்சுக்கிட்டே அவனை பின்தொடர்வா. வேகமா போ இன்னைக்கு அவங்களை பிடிச்சாவணும் அப்படின்னு சொல்லி பாக்கிய காமிச்சுக்கிட்டு அவனை வேகமா போ சொல்லுவா. இங்க பில்லியோட மாமன் சார்லிய வழி காமிக்க ஆச்சிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா ஹவுக்கின் லூஸ் ஜாகோ. பிரிட்டிஷ் ஹெட் குவார்டர்ஸுக்கு போறதுக்கு
போறதுக்காண்டி வழிகாட்டுறதுக்காண்டி இவனை அழைச்சிட்டு வந்திருப்பானுங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் எல்லாம் எடுத்து வரதுக்காண்டி வண்டி தள்ளுறதுக்காண்டி 3 பேர் அழைச்சிட்டு வந்திருப்பானுங்க கூட. அவங்க கூட வந்த பொடியும் ஒருத்தன் செம்மையா வாயடிப்பான். சார் நான் இவங்கள மாதிரி கிடையாது, உங்களுக்காக எதை வேணாலும் செய்வேன், நீங்க பணம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்வான். ரொம்ப பேசாதரா வண்டியை தள்ளுறா அப்படின்ட்டுவானுங்க அவனுங்க. அங்க கிளாரு போற பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பொண்ணு 2 கை குழந்தையோட நிக்கிற. அவளுக்கும் பக்கத்துல 4 ஆடு செத்து கிடக்குது. இப்பதான் அந்த வீட்டை யாரோ ஃப்ரெஷ்ஷா பத்த வச்சுட்டு போயிருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா பில்லிய யாரோ துப்பாக்கியால சுடுறானுங்க. அவனை சுட்டவன் யாருன்னு பார்த்தா தொப்பி போட்ட ஒரு வெள்ளக்காரன். அவன் கிளாரா பார்த்து நீ என்ன இவன் கருப்பினத்தோட போயிட்டு இருக்கிற, இவங்க ரொம்ப மோசமானவனுங்க, அங்க ஒரு வீடு பத்தி எரிஞ்சு பத்தியா அது என்னோட வீடு தான், இவனுங்க தான் கொளுத்தி விட்டு போனது அப்படின்வான். அதுக்கு இவன் ஏன்டா அவன் எனக்கு வழி காமிச்சிட்டு வந்தவன் அவனையும் சுட்டு துரத்தி விட்டுட்ட, நீ எப்படி நான் அந்த காட்டுல தனியா போறது, இனி அவனை வேற நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறா. அதுக்கு இவன் போடி போ, நீயே உன் சாவை தேடி போற, உன்னை நீ இந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இவன் கொஞ்ச தூரம் காட்டுல கடந்து போகலையா, அங்க 2 கருப்பினத்தவனை தூக்குல தொங்க விட்டுருக்கானுங்க. அதை பாத்துக்கிட்டே அங்க இருந்து கடந்து போறா. கொஞ்சம் தெளிவுல பில்லியும் வந்து அங்க சேர்ந்துடுறான். அவனை பார்த்தவ ஏன்டா என்கிட்ட காசு வாங்கிட்டு வழி காட்டுறேன்னு சொல்றது, துப்பாக்கி சத்தம் கெடுத்து எங்கேயோ ஓடிட்டிய, இந்த காட்டுல நான் எங்கன போய் உன்னை தேட, ஒழுங்கா வழி காட்டுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி அழைச்சிட்டு போறா துப்பாக்கி முனையில. கொஞ்ச தூரம் போனதுமே பில்லி பசிக்குதுன்னு சொல்ல அவ குதிரைக்கு பின்னால கட்டி வச்சிருந்த சாப்பாட்டை பாக்குறா. அது வர வழியிலே எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. பில்லி அவகிட்ட இங்கனே இரு, அங்க ஒரு வீடு தெரியுது, அங்க போய் நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னுவான். போடா போ, அங்கேயே அவனா உன்னை சுடுவான், அங்கனே செத்துப்போ அப்படின்னு சொல்ல இவனும் பயந்துகிட்டு பசியோடய கிளம்பிடுவான் அவ கூட. நைட் ஆனது ஹவுக்கின்ஸ் அவன் டீம் ஒரு இடத்துல கேம்பிங் போட்டிருக்கானுங்க. அவங்க கூட இருந்த ஜாகோ ரொம்ப கில்ட்டியாவே ஃபீல் பண்றான். தண்ணி போதையில அனாவசியமா ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டோம், எப்படியும் நமக்கு தண்டனை கிடைக்கும், பாவம் அந்த குழந்தைய வேற கொண்டுட்டான் அப்படின்னுவான். அதுக்கு லூசு அவளே ஒரு கைதி, அவ போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியே போய் அவ சொன்னாலும் நம்ம அந்த கேஸ சொல்லிட்டு விட்டுலாம், கவலைப்படாத அப்படின்னுவான். எதுக்கு உட்காந்து இந்த ஹாக்கின் ரொம்ப கோவமா டேய் வாய முடுங்கடா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே டென்ஷன் எல்லாம் என்னோட ப்ரமோஷன் தான், அது கிடைக்கிற வரைக்கும் கம்முன்னு வாய மூடிட்டு சும்மா இருக்கணும், இனிமேல் இதை பத்தி எந்த இடத்துலயும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவான். இந்த நைட் ஆனதும் கிளாரும் பெல்லியும் ஒரு இடத்துல உறங்க போறாங்க. இவருக்கு இருந்தாலும் இவன் மேல கொஞ்சம் பயம் தான், கருப்பை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய பக்கத்துல வச்சுட்டே தூங்குறா. கனவுல அவளுக்கு புருஷன் குழந்தையோட நினைவுலாம் வருது. கண்ணுல தண்ணிய விட்டுட்டே படுத்து கிடக்குறா. அப்படியே விடிஞ்சா செம்ம மழை பெய்யுது, மழை விட்டவனும் பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்றான் பெல்லி. பொறுமைக்கெல்லாம் வேலையில்லை, இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்புன்னு சொல்லி அவனை கிளப்பிட்டு போறா. கொஞ்ச தூரம் போன பெல்லி குதிரையோட கால் தரத்தை பார்த்து அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்காங்க அப்படின்னுவான். ஆனா இந்த பக்கமா போனோம்னா நீ சொன்ன மாதிரி இன்னைக்கே போய் அடைய முடியாது, 3 நாள் ஆகும் அப்படின்னுவான். 3 நாளா என்னால வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே போய் அவனை நான் பிடிச்சாகணும், ஏதாவது ஷார்ட் கட் இருந்தா சொல்லுன்னு சொல்ல இந்த பக்கமா ஒரு வழி இருக்கு, ஆனா காடும் புதரமா இருக்கும், நம்மளால நடந்து போக முடியாது, அட்டைப்பூச்சி பாம்பெல்லாம் கூட இருக்கும், இப்படி போனோம்னா நீ சொன்ன மாதிரி ஒரு நாள்லயே போயிடலாம், ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படின்னுவான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வழியிலே போவோம் வான்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறா. சொன்ன மாதிரியே சுத்தியும் காடு, அதுக்குள்ளெல்லாம் பூந்து போக கொஞ்ச தூரம் போகணுமே, அவன் சொன்ன மாதிரியே அவளை அட்டை கடிக்குது. அதெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாம அந்த அட்டையெல்லாம் எடுத்து வீசிட்டு தொடர்ந்து குதிரையில போறா. கொஞ்ச தூரம் போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறா, அந்த பில்லி பையில காணும். என்னன்னு பார்த்தா அங்க கொஞ்சம் வெள்ளக்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அவன் மறைஞ்சிருப்பான். இவ துணிச்சலா அவங்கள கிட்ட போவ, யாரு நீ இங்கிட்டு காட்டுல போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்பானுங்க. நான் என் புருஷனை தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் எந்த புருஷனும் போனதா தெரியல, 3 ஆபீசர் தான் போனாங்க அப்படின்னு. அந்த 3 ஆபீசர்ல ஒருத்தன் தான் என்னோட புருஷன், அவனை தேடி தான் போறான் அப்படின்வா. அப்பனா அவனோட பேப்பரை காமி அப்படின்னு சொல்ல உன்கிட்ட எல்லாம் பேப்பரை காமிக்கணும் அவசியம் இல்ல, நான் ஒரு ஃப்ரீ உமன், என் வழியை விடுங்கடான்னு சொல்ல அதுல ஒருத்தன் கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவான். உன்னை பார்த்தா பிரிட்டிஷ்காரி மாதிரி இல்லையா, அயர்லாந்து காரி மாதிரில இருக்கா அப்படின்னுவான். அதை கண்டுபிடிச்சமே அவனுங்களை தள்ளி விட்டு குதிரை எடுத்துட்டு தெரிச்சிருவா. அங்க கொஞ்ச தூரம் போனோமே அங்க பில்லி வந்துடுறான். அவனை பார்த்தா ரொம்ப கடுப்பா, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன விட்டு ஓடிடுற, காசு மட்டும் வாங்குற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவா. அதுக்கு அவனுக்கு வழிகாட்ட மட்டும்தான் வந்து அவனுக்கு பாதுகாப்புக்கு நான் வரல, முடிஞ்சா நீ தனியா போய்க்க அப்படின்னு சொல்லி அவனு சத்தம் போடுவான். இவனும் வேற வழி இல்லாம அவனை ஃபாலோ பண்ணி போறா. அங்க ஹவுக்கின்ஸ் போன வழியில பாத்தீங்கன்னா லூசு ஒரு இடத்துக்கு போவான். அங்க பார்த்தா ஒரு கருப்பின பெண்ணு ஒரு குழந்தையோட இருப்பா. அவளை பார்த்தவன் அந்த குழந்தைய அங்கனே விட்டுட்டு அவளை மட்டும் வலுக்கட்டாயமா பிடிச்சி ஹவுக்கின்ட்ட இழுத்துட்டு போவான். ஹவுக்கின்ஸ் ஏன்டா நமக்கு இருக்கிற பிரச்சனை இது வேறையாடா, இவளை எங்கனே விட்டுருவாடா அப்படின்னு சொல்லுவான். லூசு சார் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த பொண்ணு வேணும், அவளையும் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல அந்த வண்டியில கட்டி விடு அப்படின்னு சொல்லி அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போவானுங்க. இங்க பெல்லி கிளியராட்ட நம்ம போற வழியில ஒரு ஆறு ஒண்ணு இருக்கும், அந்த ஆத்துல கம்மியா தண்ணி இருந்துன்னா நம்ம கடந்து போயிடலாம், நிறைய தண்ணி இருந்துன்னா இன்னைக்கு தங்கி நாளைக்கு தான் நம்மளால போக முடியும் அப்படின்னுவான். அங்கன போய் இவங்க 2 பேரும் ஆத்த பார்க்க ஆத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி நல்லா வேகமா போயிட்டு இருக்கும். பெல்லி தண்ணி நிறைய போகுது நாளைக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. வலு கட்டாயமா இன்னைக்கே போய் ஆகணும், இந்த ஆத்த கடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேல ஏறிட்டு அந்த ஆத்த கடக்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச தூரம் போனதுமே ஆத்தோட போர்ஸ்ல அந்த குதிரையும் அவளும் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வழியா பெல்லி அவளையும் அந்த குதிரையும் காப்பாத்தி கரைக்கு கொண்டு வரான். இப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது கிளாருக்கும் இப்ப வசிமாய் கிடக்க ஆரம்பிச்சிருது. பெல்லி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அங்க போய் எதையா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். இப்போ இவளுக்கும் வேற வழி இல்ல, பசிக்குதே என்ன பண்றது, சாப்பாடு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்ப 2 பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க சாப்பாடு எடுக்க. கிளார் இங்க ஒரு மரத்துல பதுங்கி இருக்கு, அவன் மட்டும் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுக்கிறான். சடனா பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் அங்க வந்துடுறான். வந்தவன் பில்லிய சுட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கிடைச்ச ஃபுட்டை கொஞ்சம் கையில எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடியாடுறாங்க. நைட்டு ஒரு இடத்துல கேம்பிங் போட பெல்லி அவனோட கதையை அவள்கிட்ட சொல்றான். உங்க வெள்ளைக்காரங்க தான் எங்க அம்மா அப்பா எல்லாரையும் சுட்டு கொண்டது, எங்க இனம் எல்லாத்தையும் அழிச்சது உங்க வெள்ளைக்காரங்க தான், இதுல கடைசியா இருக்கிறது நானும் என் மாமனும் தான், எப்படியாவது அவங்க எல்லாம் பழி
வாங்கிட்டு எங்க நிலத்தை நாங்க மீட்டெடுக்கணும். இது உங்க நிலம் இல்ல, எங்களோட நிலம். எங்க நிலத்தை நீங்க புடிச்சுக்கிட்டு எங்களே அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லுவான். அதுக்கு இவ, டே மடப்பையில, நான் ஒண்ணு வெள்ளக்காரி இல்லடா, நான் ஐரிஷ். நானும் உன்ன மாதிரி கஷ்டப்படுறதாண்டா. நானும் என் அம்மா அப்பா எல்லாம் சின்ன பிள்ளையில இறந்துட்டாங்க. நான் ஒத்தாலதான் வளர்ந்து வந்திருக்கிறேன். இப்பயும் பாரு நடுக்காட்டுல தனியால இந்த ராத்திரில உன் கூட இருக்கிறேன். எனக்கும் பல பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது அப்படின்றா. அப்படியே நைட் ஆனா அவ தூங்கிட்டு இருக்கிறா. அவ கனவுல புருஷன் வரான், குழந்தை வருது. அதோட பார்த்தா யாரோ ஒரு ஆளு கிட்ட வர மாதிரி இருக்கு. யாரான்னு முடிச்சு பார்த்தா உண்மையில ஒருத்தன் வரான். டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை சுடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. துப்பாக்கியை பார்த்தா திடீர்னு அந்த நேரத்துல ஸ்டக் ஆயிருது. பெல்லி அவனை போய் அடிச்சிடறான். அத்தோட பொழுது விடுது. பெல்லி ஒரு குச்சியை சீவிட்டு இருக்கான். இவளும் அசந்து தூங்கிட்டு இருக்கா. இவ எழுந்து பார்க்கையில ஒரு குச்சியை சீவிட்டு இருப்பான். ஏன் அந்த குச்சியை சீவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கிட்ட சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, இருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனிமேல் வேட்டையாடினா தான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்கு அந்த குச்சியை சீவிட்டு இருக்கான் அப்படின்னுவான். இவ்வளவு நாளே அவன் கூட டிராவல் பண்ண இவளுக்கு அவன் மேல அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவனை இப்ப முழுசாவே ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இனி உனக்கு வேட்டையாட அந்த குச்சியெல்லாம் தேவைப்படாது, இந்த அந்த துப்பாக்கி வச்சு நீ வேட்டையாட அப்படின்னு சொல்லி அவனுக்கு துப்பாக்கி பழக்கி கொடுக்குறா. அங்க ஹாக்கின்ஸ் டீம்ல ஒருத்தனோட கழுத்துல அம்பு பாயுது, இன்னொருத்தனோட கால்ல ஒரு அம்பு அடிக்குது. அந்த அம்பு அடிச்சது யாரான்னு பார்த்தா அந்த கருப்பின பொண்ணு ஒண்ணு புடிச்சிட்டு வந்திருப்பானுங்க இல்லையா, அந்த பொண்ணோட ஃபேமிலி அவனை பின்தொடர்ந்து வந்திருப்பானுங்க. இப்போ அவனுக்கு ஹவுக்கின்ஸை நெருங்கி வர அந்த பொண்ணு மேல துப்பாக்கி வச்சு ஹவுக்கின்ஸ் அவங்கள போக சொல்லுவான். அவனுக்கு ஹவுக்கின்ஸ் கிட்ட நெருங்கி வர அவனுக்கு எதுக்கே அந்த பொண்ணை சுட்டு கொள்றான். அவளை சுட்டு கொண்டுட்டு இவனுங்க எல்லாம் அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடுவானுங்க. அதுல பார்த்தா ஜேகாபோட காலில் ஒரு அம்பு அடிப்பட்டதுனால அவனால உடையாற முடியாது. லூஸ் அவனையும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுகான்ட்ட சொல்ல, அவனை அழைச்சிட்டு போனா நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு ஓடுறானுங்க. பின்னாலே அந்த இடத்துக்கு கிளாரும் பில்லியும் வராங்க. அங்க இருக்கிற கால் தடங்களை வச்சு பில்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க நடந்தது எல்லாத்தையும். அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த காலடியை வச்சு இந்த பக்கம் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். வழியை காமிச்ச கையோட கிளாரா அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. இவனு பின்னாடியே பின்தொடர்ந்து போறான். போற வழியில இந்த காலில் அடிபட்டவன் அங்க பாத்துடுறா. கிளேரு பார்த்த உடனே துப்பாக்கி எடுத்து அவனை சுட போறான். ஆனா துப்பாக்கி ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இதை பார்த்த பில்லிக்கு ஒன்னும் புரியல. இந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ட்ட கொண்டு சேர்த்தா போதும் என்ன அழைச்சிட்டு வந்துட்டு இங்க இவங்களை சுடுறிய என்ன காரணம்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ, பில்லி ப்ளீஸ் எந்த காரணமும் என்கிட்ட கேட்காத, உன்கிட்ட அவனுங்க நகை பணம் இடத்தெல்லாம் பறிச்சுக்கிட்ட மாதிரி எங்கிட்டையும் சில விஷயங்களை பறிச்சிருக்கிறானுங்க, அதனாலதான் அவங்களை தேடி வந்தோம், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றா. இங்க ஹவுக்கின்ஸ் கூட வந்தவங்க எல்லாம் கையில அவன் சாப்பாடு அதையும் இதையும் எடுத்து வந்திருப்பான். தப்பிச்சு வரையிலேயே அந்த பொடியை மட்டும் அங்கிருந்து சரக்க தூக்கிட்டு வந்திருப்பான். அதை பார்த்த ஹவுக்கின் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுறான். என்ன இனமடா நீ இன்மேட்டு என் கூடவே ரா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமாடா, நான் உனக்கு துப்பாக்கி கத்து தரேன் அப்படின்னு நல்லா பேசிட்டு போறான். அவனோட அந்த பக்கம் ஜாகோவை விரட்டி போன கிளாரு அவன் கிட்ட போயிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியாம சரண்டர்னு கைய தூக்குறான். இவளும் தான் வச்சு அந்த துப்பாக்கி வச்சு அவன் காலில் கரெக்டா சுடுறா. சுட்டவ இன்னொரு குண்டை மாத்தி அவனை போட்டு தரலான்னு நினைக்கல. திரும்ப அந்த துப்பாக்கி ஸ்டக் ஆயிடுது. துப்பாக்கி சுடலங்கும் ஜாகோவை உண்ட மன்னிப்பு கேட்கறான். நான் சரண்டர் ஆகி எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்றேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன சொல்லி இவளால பொறுத்துக்க முடியாதான் கையில வச்சிருந்த துப்பாக்கியால அவனை அடிச்சு அவன் வச்சிருந்த கத்தியவே புடிங்கி அவனை சதக்குன்னு குத்துறா. அதே இடத்துல செத்துட்டான்னு தெரிஞ்சுமே அவன் மேல இருக்கிற வெறி அவளுக்கு அடங்கல. கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவன் நெஞ்சிலேயே குத்துறா. அதை பார்த்த பில்லிக்கு அள்ளு தெரிக்குது. இவ கூட போனோம்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க, இனி இவ கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த கிளார் அவன் பின்னாடியே ஓடுறா. பில்லி ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணும், நீ ஹெல்ப் பண்ணாம அந்த மலையை விட்டு கடந்து அவங்கள போய் என்னால பிடிக்க முடியாது, அவங்கள பிடிச்சு நான் கொன்னே தீரணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்றா. அதுக்கு பில்லி, முன்னாடி அவன் புருஷன் அவன்கிட்ட கொண்டு சேர்த்தா போதுன்னு சொன்ன, இப்ப அவனை கொலை பண்ணுன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல, இனி அவன் பின்னாடி வந்தனா எனக்கு சாவு நிச்சயம், நான் இனிமேட்டு வரமாட்டேன் அப்படின்றான். வேற வழி இல்லாம கிளார் அவங்கிட்ட உண்மையை சொல்றா. என் புருஷனையும் என் குழந்தையும் கொண்டுட்டாங்க, என்னையும் ரேப் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்க கொல்ல துரத்தி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றா. இவனும் இவனோட கதையை கேட்டு மனசு மாறி இவளுக்கு உதவுறதுக்கு முன் வரான். ஹவுக்கின்ஸ் டீமுக்கு வழி காமிச்சு அழைச்சிட்டு போன சார்லி ஒரு இடத்துல நின்று 2 பாதை தெரியுது. அவர் சொல்றாரு, இந்த பாதையில போனோம்னா இந்த பாதையில கருப்பினத்தவர்கள் நிறைய இருப்பாங்க, நம்ம போனோம்னா நம்மள கொலை பண்ணிடுவாங்க. இன்னொரு பாதை பாத்தீங்கன்னா மலைப்பகுதி, ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இது நமக்கு ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்ல ஹவுக்கின்ஸும் ஓகே இந்த பாதையிலேயே நம்ம போயிரும் மலைப்பாதை வழியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த வழியா கலந்து போறாங்க. இந்த பக்கம் பில்லி கிளார் ஒரு வழியா போயிட்டு இருக்கல, கிளார் முன்னாடி ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பா வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து. அவங்க இப்ப துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாந்துருவாங்க 2 பேரும். வந்தவங்க ஒரு வழியா அவங்க ஏறி போன மலைப்பாதையை வந்து அடைஞ்சிருவாங்க. அந்த இடத்துல வந்து சேர்ந்த பில்லி அவங்களோட கால் தரத்தை பார்த்துட்டு, இவங்க இந்த வழியா போயிருக்காங்க, இது ஒரு பள்ளத்தாக்காச்சே, இந்த பக்கமா போனா அவங்க கீழே வந்து சாவதான முடியும், இந்த பக்கம் ஏன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டவுட் ஆவான். உடனே கிளார் கிட்ட, நம்ம இந்த வழியா போவோம், நாளைக்குள்ள எப்படியா இருந்தாலும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆச்சிட்டு அந்த வழியா போறான். போற வழியில ஒரு முயல் அடிச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறாங்க. தூங்கையில பார்த்தாக்கா அவளுக்கு கெட்ட கனவுலாம் வருது. அந்த கனவுல செத்து போன புருஷன், அந்த குழந்தை, அப்புறம் இவன் சுட்ட ஆளு எல்லாருமே அவ கனவுல வராங்க. ரொம்பவே பயந்துடுறா. திரும்ப விடியா இவங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. அந்த பக்கம் ஹவுக்கின்ஸ் அவங்க டீம் அழைச்சிட்டு போன சார்லி மலை உச்சியில கொண்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு, இங்க பாரு, இங்க பறந்து கிடக்குற நிலம் எல்லாம் உன்னோட தான், எல்லா நிலத்தையும் நீயே எடுத்துக்க, இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நீயே கொலை பண்ணு, எங்க இனத்தெல்லாம் அழிச்சு இந்த இனத்தெல்லாம் நீங்க அடையிறதானே உங்களோட கொள்கை, எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல ஹவுக்கின்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹே சார்லி என்ன சொல்ற, நீ சொல்றதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அது
அதுக்கு சார்லி, நான் என்ன உங்களுக்கு வழிகாட்ட வந்தேன்னு நினைக்கியா, உங்களை வந்து பழி வாங்க தான்டா நான் வந்தேன் அப்படின்னுவான். அதுக்கு ஹவுக்கின், சார்லி உனக்கு பணம் வேணாலும் நான் நிறைய தரேன், தயவு செய்து நீ இதை பண்ணாத, எங்களுக்கு ஏதாவது வழி காமி, நான் இன்னைக்குள்ள அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்படியே ஹவுக்கின் பேசிக்கிட்டே இருக்கல, பின்னால அந்த லூஸ் அவனை துப்பாக்கியால சுட்டு கொன்றுவான். அதை பார்த்தா ஹவுக்கினுக்கு வரும் பாருங்க கோவம், லூஸை போட்டு செம சாத்திடுவான். ஏண்டா எனக்கு அவனை சுட தெரியாதா, பெரிய மயிறு மாதிரி துப்பாக்கியை தூக்கிட்டு சுடுற, இந்த காட்டை கடக்க வழி தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான், அவனையும் சுட்டு கொண்டுட்ட, இனிமேல் நம்ம எப்படி இங்க இருந்து போறதுன்னு போட்டு செம்மாட்டி அடிக்கிறான். லூசும் சார் மன்னிச்சிடுங்க, உணர்ச்சி வசப்பட்டு சுட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, இனிமேட்டு நீ தான் எங்களுக்கு வழி காமிக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போறான். அவன் முதுகுல துப்பாக்கியை வச்சு வழி காமிக்க சொல்லி அழைச்சிட்டு போறான் ஹவுக்கின்ஸ். அப்படியே நைட் ஆகுது, ஒரு இடத்துல கேம்பிங் போறானுங்க. அப்ப அந்த பொடியன்ட்ட ஹவுக்கின் சொல்றான், உனக்கு நான் துப்பாக்கி எப்படி சுடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இவன் வழி மட்டும் சரியா காமிக்கலனா அவனை நீ தான் சுட்டு கொள்ற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அப்படியே விடியுது, மலைப்பகுதியை போய் சேர்றாங்க கிளாரும் பில்லியும். அங்க போய் பார்த்தாக்கா சார்லி இறந்து கிடக்குறாரு. அவரை பார்த்த பில்லி கட்டி பிடிச்சி கதறி அழுகுறான், அவங்க மாமா வச்சு என்ன பண்றது. அப்புறம் ஒரு வழியா அழுது முடிச்சிட்டு அவங்களோட வழக்கப்படி அவர் அடக்கம் பண்ணிட்டு வரான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹவுக்கின் லூச வழியே காமிடான்னு தொந்தரவு பண்ணி அவனை இழுத்துட்டு போக, இவனே புதுசு, இவனுக்கு எங்க வழி தெரிய போகுது, ஒரே சித்திரவதை அனுபவிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல காலில் விழுந்து கதர்னு கதறான். ஹவுக்கின் இவனை சுட்டு கொன்றுமா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்ட்ட கேட்க, சின்ன பையன் வேணா சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இவன் அவனை சுடுறதுக்கு போறான். லூசு நம்மள சுட்டே போட்டான்னு பயந்தே போறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த குண்டு பக்கத்துல தெரிக்குது. பில்லியும் கிளாரும் ஹவுக்கின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பாறைக்கும் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு பில்லி அவளை சுட சொல்றான் ஹவுக்கின. இவனும் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ரெடி ஆகுறா. ஆனா ஏதோ ஒரு சிந்தனையில சுடாம நிக்கிறா. அத தூரத்துல இருந்து ஹவுக்கின் அவளை பாத்துறான். பார்த்தவன் துப்பாக்கியால சுடுறான். அவன் சுட்டதுல கரெக்டா குண்டு அவளோட கையில தொலைக்குது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி ஒரு இடத்துல நின்று கிளாரு பயங்கரமா அழுறா. என்னன்னு சொல்லி பில்லி கேட்க, என்னோட குதிரையை நான் விட்டுட்டு வந்துட்டேன், அந்த குதிரை என் புருஷனோட குதிரை, என் புருஷன் ஆசையா வளர்த்த ஒரே குதிரை அதுதான், அதையும் நான் விட்டு வந்துட்டேன், பில்லி ப்ளீஸ் அந்த குதிரையை எப்பயாவது திரும்பி கொண்டுருவா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறா. இவன் போயிட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு திரும்பி வரையில இவனுங்க வந்து இவனை வளைச்சிடறானுங்க சுத்தி. லூசும் துப்பாக்கி வச்சு அவனை அடிக்கிறான். ஹவுக்கின்ஸ் அவயங்கடா நீ ஏன்டா அவளை கூட்டிட்டு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் தரேன்னு சொன்னா அதனாலதான் அவளை வழி காமிச்சு கூட்டிட்டு வந்தேன், நீங்க சுட்டதுல அவ பணம் கொடுக்காம ஓடிட்டா, அதனாலதான் அவ குதிரையை எடுத்துட்டு நான் போறேன் திரும்ப அப்படின்னுவான். இப்போ ஹவுக்கின்ஸ் நடு மத்தியில நின்னு சத்தமா கத்துவான், ஏ கிளார் நீ இங்கதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், இனி என் கண்ணுல படினா சுட்டே கொண்டுருவான், ஒழுங்கா அயர்லாந்துக்கு ஓடிடு, இங்க இருந்து அயர்லாந்து பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுவான். யோ ஒரு மரத்துக்கும் பக்கத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பா. இப்போ அந்த பொடியன்ட்ட போயிட்டு, தம்பி நமக்கு வழிகாட்ட ஒருத்தன் கிடைச்சிட்டான், இவனை வச்சு வழிகாட்ட சொல்லி நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னுவான். பில்லி நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போவான். கொஞ்ச தூரம் போகல ஒரு சத்தம் கேட்கும். பின்னால ஹவுக்கின் திரும்பி பார்த்தா கிளார் நின்னுட்டு இருப்பா. அவளை பார்த்தவன் துப்பாக்கி எடுத்து அவளை சுட, அவ பின்னால பக்கம் தலை தெறிக்க ஓடுவா. அதை பார்த்த ஹவுக்கின் ஓடு அப்படியே ஓடிடு, அந்த பக்கம் தான் இருக்கு அயர்லாந்து, திரும்பி இந்த பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க கிளாரு நைட் எல்லாம் சுத்துன்னு சுத்தி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திரியிறா. கடைசியா வழியை தேடி அங்கன தெரிஞ்சவ வழி தெரியாம போய் ஒரு குளத்துக்குள்ள விழுந்துடுறா. நைட் எல்லாம் மலையை கடந்து ஒரு வழியா அந்த டவுனுக்கு போறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சு கொடுக்குறான் பள்ளி. இப்போ ஹவுக்கின் அந்த பொடியன்ட்ட, நமக்கு தேவையான பாதையை அவன் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான், இனிமேல் இவனோட உதவி நமக்கு தேவையில்ல, அவனை சுட்டு கொன்று அப்படின்னு சொல்ல, அந்த பொடியனும் துப்பாக்கி எடுத்து அவனை சுட போறான். சுடையில கை தவறி மேல போயிடுது குண்டு. அந்த கேப்ல பில்லி காட்டுக்குள்ள பூந்து தப்பிச்சு ஓடிடுறான். காட்டுக்குள்ள போனது லூசும் அவனை போய் சுடுறான், அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அங்கேருந்து வந்து ஹவுக்கின் இந்த பொடியனை செம்ம திட்டுறான், நான் உன்னை பெரிய வித்தக்காரன் நினைச்சேன், நீ எதுக்குமே உதவாதவன், இவ்வளவு சொல்லி கொடுத்துமே உனக்கு கரெக்டா சுட செல்ல அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்ட, அந்த பொடியன் கதற ஆரம்பிச்சிருவான். உன்னை இங்கேயே விட்டுட்டு நாங்க போறோம், நீ எக்கடா கட்டுப்போ அப்படின்னு சொல்ல, அந்த பொடியன் சார் என்ன விட்டு போயிடாதீங்க, எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துவான். அழுதுகிட்டே அவங்களோட பின்னால கத்திக்கிட்டே வருவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் சத்தத்தால இரிட்டேட் ஆன ஹவுக்கின் அவனை அதே இடத்துல சுட்டு கொன்னுறான். அந்த பொடியனை சுட்டதுல லூசு மிரண்டு போய் பாக்குறான். பொடியன் கூட பார்க்காம இவனையும் இந்த மாதிரி சுடுறானே, இவன் ஒரு சைக்கோவா இருப்பான் போலயே, இந்த மாதிரி ஒரு யமகாதன்ட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பாக்குறான். பார்த்துட்டு வேற வழி இல்லாம ஹவுக்கின்ஸை ஃபாலோ பண்ணி போறானுங்க. இந்த பக்கம் தண்ணியில இருந்த ஹீரோயின் முழிச்சு பாக்குறா, விடிஞ்சிருக்கு, எந்த திசையில இருக்கோம்னே தெரியாம எப்படி அந்த காட்டுல நம்ம போறது அப்படின்னு முழிக்க, அந்த பக்கமா பார்த்தா ஒரு கருப்பு பறவை இருக்கும். காட்டுல வழி தெரியாம தவிக்கிறவங்களுக்கு இந்த பறவை தான் வழி காட்டும் அப்படின்ற மாதிரி பெல்லி ஒரு டைம் இவள்கிட்ட சொல்லியிருப்பான். அது அவளுக்கு நினைவுக்கு வர அந்த பறவையை பின்தொடர்ந்தே போறா. இப்படியே அந்த பறவையை பின்தொடர்ந்து போவையில ஒரு ரோட்ல கொண்டு விடுது. அப்பதான் அவளுக்கு பெருமூச்சே வருது. அங்கன வந்து ரெண்டு பேரும், யாருமா நீ இங்க தனியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அவங்கள்ட்ட பைத்தியம் மாதிரி நடிச்சு சிரிக்கிறா. அதை பார்த்தவங்க ஏதோ லூசா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அந்த வழியா ஒரு குதிரை வண்டி போகுது. அந்த குதிரை வண்டியில லிப்ட் கட்டி ஏறி போறா. கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டே இருக்கல பார்த்தா தூரத்துல பில்லி வரான் அந்த ரோட்ல. அவனை பார்த்தவளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுது. உடனே அந்த வண்டியில இருந்து இறங்கி அவங்கிட்ட போறா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரோட்டை கடக்குறாங்க. அடே ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கையில பசி கிளம்பிடுது ரெண்டு பேத்துக்கும். அங்க தூரத்துல பார்த்தா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. சரி அந்த வீட்டுல போயிட்டு பார்த்து ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கையிலே அந்த வீட்டுல உள்ள ரெண்டு பேரை யாரோ கொண்டு
கொண்டு போட்டு போயிருக்கானுங்க. இனிங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்துன்னு நினைச்சவங்க அங்க உடனே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அங்க இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே ஒரு பாதை வழியா போயிட்டு இருக்கல எதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க கொஞ்சம் பேரு துப்பாக்கி முனையில பிளாக் பீப்புள் கொஞ்சம் பேர் அடிமையாக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. கிளாரும் பெல்லி அடிமையாக்கி கொண்டு போற மாதிரி அவன் முதுகு பின்னாடி துப்பாக்கி வச்சு அழைச்சிட்டு போறா. அப்படி இல்லைன்னா இவனை கொன்றுவாங்க அப்படின்றதுனாலதான் அந்த ஐடியா பண்ணிருப்பா. அதுல ஒருத்தன் கிளார்ட்ட இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எங்க தோட்டத்துல புந்து கொள்ளையடிச்சிட்டான், அதனாலதான் இவனை கைதியா என் புருஷன்ட்ட கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்வா. அவனுக்கு பிடிச்சி வந்த கைதிகள்ல ஒருத்தன் அவங்க லாங்குவேஜ்ல பெல்லி கிட்ட பேசுவான். யார் நீ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, பெல்லி அவனோட ஃபேமிலியோட பேரை சொல்லுவான். சொன்னதுமே அவன் சொல்லுவான், உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் இல்லாம எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க வெள்ளக்காரங்க, நீ ஒண்டி வெளியில இருந்ததுனால தப்பிச்சிட்ட போல அப்படின்னுவான். அதை கேட்ட பெல்லிக்கு ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிருவான். இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த வெள்ளக்காரங்க பேசாதீங்கடா பேசாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. தொடர்ந்து இவனுங்க நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்க அந்த வெள்ளக்காரங்க கட்டுப்பாய் அவனுங்க 2 பேரும் சுட்டு கொள்றாங்க. அங்கேயே செத்து கிடந்தவனுக்கு கையை கழுத்தெல்லாம் தனித்தனியா வெட்டி எடுக்கிறானுங்க. அதை பார்த்த கிளேருக்கு கை காலெல்லாம் நடுங்க, பெல்லி எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைதி மாதிரியே அழைச்சிட்டு அந்தாண்ட போயிடுறா. அப்படியே அவனுங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருப்பாங்க. எதுக்க பார்த்தா திடீர்னு ஒரு வயசான ஐயாவும் அம்மாவும் வண்டியில எதுக்க வருவாங்க. அவங்கள பார்த்த கிளாரு இவங்க எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி தூக்கி அவங்க பக்கம் காட்டுவா. நீங்க இவனை கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா அவங்கள. ஏமா நான் ஏமா கொல்ல போறேன், நான் கருப்பர் வெள்ளையர்னு வேற்றுமை எல்லாம் பாக்குற ஆள் கிடையாதுமா அப்படின்வாரு. உங்களை பார்த்தா பயங்கர பசியில இருக்கிற மாதிரி இருக்குங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த அம்மா யாருன்னே தெரியல அவங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க, இதுல வேற ஒரு கருப்பம் வேற இருக்கிறான், இவனை அழைச்சிட்டு போறதை யாராவது பார்த்தா நம்மள எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த வயசானவர் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுறாரு. வீட்டுல சாப்பாடு கொடுத்ததோட மட்டும் இல்லாம பெல்லிக்கு உடையெல்லாம் கொடுத்து அங்கனே தூங்க சொல்றாரு. தூங்கி விடியவும் இவங்க 2 பேரையும் வண்டியில அழைச்சு கொண்டு டவுன்ல இறக்கி விடுறாரு. இறக்கி விட்ட ஒரு கிளார்ட்ட இவனை பத்திரமா பாத்துக்க, யாராவது பார்த்தா அவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் கூடவே அவனை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்றாரு. பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்பிடுறாரு. இங்க பார்த்தா ஹாக்கின்ஸ் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பிரிட்டிஷ் குவார்டர்ஸ்குள்ள போறான். அங்கதான் அவனுக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்குற டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தாண்ட போன கையோட இங்க கிளாரும் பில்லியும் வந்து பாப்பாங்க. இவங்களோட குதிரை அங்க நிக்கும். ஹாக்கின்ஸ் தான் அந்த குதிரை எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த குதிரை கிட்ட போய் நிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹாக்கின்ஸ் உள்ள இருந்து வெளில வருவான். வெளில வந்தவன் இவளை பயங்கரமா மிரட்டுறான். நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், அதனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியல, இனி வேற எங்கேயும் 2 பேரும் என் கண்ணுல பற்றாதீங்க அப்படின்னு திட்டிட்டே இருப்பான். பக்கத்துல என்ன லூஸ் கிட்ட இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதிகள் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அதிகாரியை விட்டு இவங்களை கைது பண்ண அப்படின்னுவான். இவங்களை திட்டி முடிச்சுட்டு திரும்ப அந்த பிரிட்டிஷ் குவார்டர்ஸ்குள்ளேயே போறான் ஹாக்கின். அவன் உள்ள போறத பார்த்த கிளாரு பெல்லிய ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்க சொல்லிட்டு இவன் அந்த ஆபீஸ்க்குள்ள போறா. உள்ள போனவர் ரொம்ப தைரியமா கையில வச்சிருந்த கொஞ்சம் காசு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட கொடுத்துட்டு, இவனை பிடிங்க சார், பிடிச்சி இவனை ஜெயில போடுங்க சார், இவன் ஒரு பயங்கரமான காட்டு மிராண்டி சர்வாதிகாரி, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம என் குழந்தை ஹஸ்பண்ட கொண்டுட்டு என்னையும் ரேப் பண்ணிட்டான், இவன் அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஆளு, இவனுக்கு பதவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவா. இவனே ரொம்ப நாளா அந்த பதவிக்காக தான் வெயிட் பண்ணி இருந்திருப்பான். இவன் அங்க வந்து இவனை பத்தின உண்மையெல்லாம் சொன்னதா அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல எழுந்து அவ செவிலிய வச்சிடறான். அங்க இருந்து வெளில வந்த கிளாரு பெல்லிய கூட்டிட்டு குதிரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே போயிட்டு நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணையில இவங்க 2 பேரும் ஒருத்த மாத்தி ஒருத்த அவங்களோட கதைகளை சொல்லி ரொம்பவே மனவேதனை அடைகிறாங்க. பெல்லி ஒரு பக்கம் தான் குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவள்கிட்ட புலம்ப, இவன் இன்னொரு பக்கம் ஹாக்கின்ஸை நம்ம எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும், ஆனா எப்படின்னு தான் தெரியல, நான் அவங்க கிட்ட என் தரப்பு நாயத்தெல்லாம் சொல்லிட்டேன், என்ன செவிலியே விட்டு வெளில அனுப்பிட்டானுங்க, இனி எப்படிதான் அவனை கொல்றதுன்னு தெரியல, கடவுள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டே படுத்துடுறா. இவனும் காட்டுவாசி பாசையில பாட்டெல்லாம் பாடி அவளை தூங்க வச்சிடறான். தூங்க வச்சுட்டு வெள்ளை சாயத்தை எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிறான். திடீர்னு இவன் முடிச்சு பார்க்கையில அந்த இடத்துல பெல்லிய காணும். உடனே கிளாரு குதிரை எடுத்துட்டு அவனை தேடி போறா. இவன் பார்த்தா ஹாக்கின்ஸ் தங்கி இருக்கிற அந்த குவார்டர்ஸ்க்கு போறான். போயிட்டு அங்க நடந்த ஹாக்கின ஒரு ஈட்டி எடுத்து அவன் நெஞ்சிலே குத்தி கொலை பண்றான். அவனை கொலை பண்றதை இவனை தேடி வந்த கிளாரும் பாத்துறா. இங்க இருந்தா மாட்டிப்போம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கையில லூசு பில்லியோட வயிற்றிலே துப்பாக்கியால சுட்டுறான். அவன் அடுத்த குண்டை மாத்தி இன்னொரு ஷாட் அடிக்கலான்னு பாக்கையிலேயே பில்லி பாஞ்சு வந்து அவன் கழுத்துல இறக்கிடுவான் ஈட்டிய. அடிப்பட்ட இவன் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு குதிரையில கிளம்பிடுறா கிளாரு. அங்க இருந்து போய் ஒரு பீச் பக்கமா இறங்குறாங்க 2 பேரும். பில்லி அவன் பாசையில செம சந்தோஷமா பாட்டு பாடி ஆடுறான். என் இன கடவுளே, என் மக்களுக்காக பெரிய விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன், நம்ம இனத்தை அழிச்சு நம்ம நிலத்தை பறிச்ச ஒரு கொடிய அரக்கனோட தலைய சரிச்சிட்டு வந்திருக்கேன், என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் என் மனசுல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறான். கிளாரும் ஐரிஷ்ல சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுறா. அப்படியே சூரியன் மறையுது. அதோட முடிக்கிறாங்க இந்த ரிவெஞ்ச் மூவிய. இது போன்ற ஆங்கில படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இத மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.